இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்ச வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், இப்போ மசாலா பொடிக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா கரைச்சி வச்சுக்கணும். தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கிடுங்க. தேங்காய் பேஸ்ட்டு, அப்படி கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படி வெட்டி வச்சா 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா, புளி எல்லாம் கரைச்சி வச்சா தண்ணி ஊற்றணும். இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.